Praise the Lord. Welcome to Pray with Samuel. இன்னைக்கு என் கூட சேர்ந்து விசுவாசத்தோடு ஜெபிக்க ரெடியாக இருக்கீங்களா? எரேமியா 30ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், அவர்கள் உன்னை விசாரிப்பற்ற சியோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கி எத்தனையோ காரணங்களினால மற்றவர்களால் நிந்திக்கப்படுகிற சூழ்நிலை நம்ம வாழ்க்கையில் காணப்படுது. ஏன் சொந்த ஜனத்தினாலேயே வெறுத்து ஒதுக்கப்பட்டவர்கள் எத்தனை பேர் இன்றைக்கி இருக்கோம்? நீங்கள் கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது என்னை இன்றைக்கி விசாரிக்க யாருமே இல்லாமல் இருக்கலாம், என்னை பாதுகாக்க இன்றைக்கி எந்த ஒரு மனிதர்களும் இல்லாமல் இருக்கலாம், எனக்கு உதவ யாரும் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் என்னை கண்ணோக்கி பார்க்கிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். அவருடைய எல்லா சூழ்நிலைகளிலும் இருந்து விடுவிப்பார்னு நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது நீங்கள் எப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்குள்ளாக கடந்து போய் கொண்டிருந்தாலும், எப்படிப்பட்ட தேவைகளுக்காக காத்து கொண்டிருந்தாலும் கர்த்தர் உங்களுக்காக செய்வார். ஏன்னா அவர் உங்களை விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார், உங்களை மீண்டும் கட்டுகிற தேவனாக இருக்கிறார். கர்த்தர் சொல்லியபடியே நீங்கள் எப்படிப்பட்ட வியாதியின் மத்தியில் கடந்து போய் கொண்டிருந்தாலும் அவர் உங்களுக்கு ஆரோக்கியம் வர பண்ணுவார். அவரை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது சகல பிரச்சனைகளிலும் இருந்து கர்த்தர் உங்களை விடுவித்து காப்பதை நீங்கள் பார்ப்பீங்க. விசுவாசிக்கிறீங்களா? வாங்க ஜெபிக்கலாம். பிதாவே, இந்த ஜெப வேலைக்காக நன்றி. உம்முடைய வார்த்தைகளை கொண்டு பேசினீர், அந்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, நீர் சொல்லியபடியே திக்கற்றவர்களாய் விடேன் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே, இன்னைக்கு எத்தனை பேரெல்லாம் கர்த்தாவே உதவி இல்லாமல் கலங்கி கொண்டு இருக்கிறார்களோ, விசாரிக்க ஆட்கள் இல்லாமல் ஆண்டவரை ஏங்கி கொண்டு இருக்கிறார்களோ, ஆண்டவரை வியாதியின் மத்தியில் கடந்து போய் கொண்டு கஷ்டப்பட்டு இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்காகவும் நாங்கள் இந்த வேலையில் ஜெபிக்கின்றோம். கர்த்தர் உதவி செய்வீராக. ஒவ்வொருவருடைய இருதயத்தில் கர்த்தாவே நீர் பேசுங்க, நீர் ஆரோக்கியம் வர பண்ணுங்க ஆண்டவரை. சகல வியாதிகளிலும் இருந்து ஒரு முற்றிலுமான சுகத்தை கர்த்தர் தரும்படிக்காக நான் ஜெபிக்கின்றேன். நீரே எங்களுடைய பரிகாரி, நீரே எங்களுடைய ஆறுதல் ஆண்டவரே. அப்பா, நீர் எங்களோடு இருந்து எங்களை கரம் பிடித்து பலத்தோடு நடத்தும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you.